எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 9க்கான காணொலி. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 100 வினாக்கள் விடையுடன் பார்க்க போறோம். இது எத்தனாவது பகுதினா 9வது பகுதி. ஏற்கனவே 8 பகுதி தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிக்கும் 100 வினாக்கள் வீதம். இதுவரைக்கும் 800 வினாக்கள் கொடுத்திருக்கிறோம். தற்போது 9வது பகுதி. முதல் கேள்வி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? இது சரியான விடை பாரதிதாசன். அடுத்தது, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் இலை. பாசிலை பசுமை கூட்டல் இலை. அடுத்தது, பிழையான கூற்றை கண்டறிக. ஒன்றோட குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது என்பது பிழையான கூற்று. அடுத்தது, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் என்பது மரபு வலு. அடுத்தது, பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். அடுத்தது, பொருத்துக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. செக் காசோலை, ஃபைல் கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அடுத்தது, அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. சரியான விடை தைத்த சட்டை. இதுல பிரிச்சு பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் அ இந்த மாதிரி வந்துச்சுனாவே இது பெயரச்ச தொடர். அடுத்தது, குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? கருவி ஆகுபெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை கொழல் வினா. இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கேட்கும் போது அது கொழல் வினா. அடுத்தது, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. அடுத்தது, தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தனை வகையின் பாட்படும் என்று கண்டறிக. இதுக்கு சரியான விடை கலித்தலை. அடுத்தது, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமகள் செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனாம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் எனும் செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை. அதாவது திருக்குறளை போற்றி புகழும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். மீதி 3 பாருங்க 8 தொகை நூல்கள். புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இவை 3 8 தொகை நூல்கள். இந்த நாலடியார் என்பதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது என்பது தவறானது. மீதி 3 சரியானது. என்னது? கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும். அடுத்தது, கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். அடுத்து, பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் பி. துஞ்சல், சோம்பல், தமியர், தனித்தவர், தாழ், வலிமை, நோன்மை. தாழ்ங்கிறது முயற்சி, நோன்மைங்கிறது வலிமை. துஞ்சல், சோம்பல், தமியர், தனித்தவர், தாழ், முயற்சி, நோன்மை, வலிமை. அடுத்தது, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்.
திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. பெரு சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணவில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். அடுத்தது பொருளறிந்து பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஒல்லை, விரைவு, ஈறு, எல்லை, மேதி, எருமை, அங்கணர், சிவன். அடுத்தது குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. இது அடிக்கடி ரிப்பீட்டட். அடுத்தது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? இது சரியான விடை திருமலை நாயக்கர் மன்னர். திருமலை நாயக்க மன்னர். பொருந்தா இணையினை கண்டறிக. முக்கூடற்பள்ளு நாதப்புத்தனார் என்பது தவறானது. உலக பொதுமறை திருக்குறள். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமரப்புலவர். இப்ப உமரப்புலவரின் ஆசான் கடிகை முத்துப்புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? இது சரியான விடை சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் சாலை இளந்தரையன். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்தரையன். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. அடுத்தது பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. புஷ்பவல்லி என்ற நாடகம் பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகம் ஆகும். அடுத்தது இயற்பெயர் கண்டறிக. ஆசிரியர் அவர்களுடைய இயற்பெயர். இதுவும் ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆசிரியர் அவருடைய இயற்பெயர்கள். அடுத்தது மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உ.வே. சாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. அடுத்தது ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். அடுத்தது பொறுத்துக. குறிஞ்சி தொண்டகம், முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுழா. அடுத்தது பாலை துடி. அடுத்து பொறுத்துக. பெரும்பொழுது மாதம். இது சரியான விடை ஆப்ஷன் பி. கார்காலம் ஆவணி புரட்டாசி. அடுத்தது முன்மணி காலம் மார்கழி தை. முதுவேணி காலம் ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. அடுத்தது உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல். இம்மூன்றும் எவ் உயிர்களுக்கு உரியது? உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல். இது பாத்தீங்கன்னா கரையான், எறும்பு. பிரித்து எழுதுக. வேறில்லை வேறு கூட்டல் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் வந்திலன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம். பொருந்தாத சொல் இல்லம் என்பது பொருந்தாதது. அடுத்தது கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளி பயம்,
சிறப்பு லகரம் லீ வந்து கிளி, கிளித்தல். அடுத்தது இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவை. அடுத்தது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக பெரு. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் வந்த. ஏற்கனவே பெயரெச்சம் சொன்ன. பிரிச்சா வந்து கடைசி எழுத்து பிரிச்சா இத்து கூட்டல் ஆண் வரணும். புரிஞ்சுங்களா? கரெக்டா வருதா? அடுத்தது அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி, செப்பு, செல்வம், சென்னை. அடுத்தது காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். அடுத்தது கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொள்ளையிலே குலுங்குவன யாவை? கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். அடுத்தது கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள். அடுத்தது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்பவர். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். அடுத்தது திருக்குறளுக்கும் 7 எனும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது. அடுத்தது பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். அடுத்தது ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. மருதம். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். அடுத்தது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். நற்றினை. கொன்மு பொருள் கூறுக. மேகம். அடுத்தது நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். அடுத்தது சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்தது செயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. அடுத்தது முக்கூடற் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. முக்கூடற் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். இது அடிக்கடி கேட்கிறாங்க. கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடுத்தது அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? மகேஸ்வர பூஜை. அடுத்தது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. பருதிமாட் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் திரு சி. வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகள். அடுத்தது வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. அடுத்தது சுபாசாபிமானம்
பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். அடுத்தது, யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன் மற்றும் மிளகு. அடுத்தது, மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். அடுத்தது, ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்தது, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கிறாங்க. அடுத்தது, பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார். கடைசி கேள்வி, நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அறிஞர் அண்ணா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 9க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 9க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.